சமீப காலத்தில் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற பல இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. அதை தான் நிறைய பேர் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதை தான் நாங்கள் கவர் பண்ணுறோம் இந்த சமயத்தில். ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு, என்னுடைய எஸ்ஐபி ஒரு வருஷம்தான் ஆரம்பிச்சு, பட் இந்த ஒரு வருஷத்தில் என்னோடய எஸ்ஐபியோடைய டோட்டல் ரிட்டர்ன் -1.25% காட்டுறது அந்த ஒரு வருஷம் பீரியடில். ஆனால் மார்க்கெட் என்னவோ ஹிஸ்டாரிக் ஹையில் இருக்குது. இது நார்மல் தானான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் ஹிஸ்டாரிக் ஹைன்றது யூஸ்வலாக இந்த டாப் நிஃப்டி இல்லை பிஎஸ்சி 30 சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு லார்ஜ் கேப்பில் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ லார்ஜ் கேப் டாப் 50 டாப் 100 மேலே போச்சுனாலும் இந்த மிட் கேப்ன்றது 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்கோடைய இண்டெக்ஸு. அந்த இண்டெக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். எஸ்பெஷலி மிட் கேப்புன்றது ஒரு செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலே நாங்கள் கொடுக்குற ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா, ஒரு 5லேருந்து 7 வருஷம் டைம்லைன் இருந்தால் தான் நீங்கள் மிட் கேப்புன்ற ஒரு செக்மெண்ட்டுக்கே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 7 ஏன் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி 1, 2, 3 வருஷம் காலகட்டத்தில் பண்ணுற எஸ்ஐபி எய்தர் 0 ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதை நம்ம அதை பார்த்துட்டு பயப்படக்கூடாது. அதை கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஹை ரிட்டர்ன்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எஸ்ஐபியை ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவான உடனே ஸ்டாப் பண்ணோமா, இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காமனாக அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி மிட் கேப் சைக்கிள். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் மிட் கேப் மாதிரி ஒரு எஸ்ஐபியில் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்குறது சகஜம். நீங்கள் அது இன்ஃபேக்ட் அதை எதிர்பார்த்துட்டே இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி டவுன் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஏன்னா அந்த ஒரு மார்க்கெட் சைக்கிளே அப்படி தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, ஒரு மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியலாக ஒரு 7 வருஷம் டைம்லைன் வச்சுன்னு வந்தீங்கன்னா, ஒரு முதல் 3 வருஷம் என்ன பாதிப்பு இருந்தாலும் அது மேக்கப் ஆகி அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த இனிஷியல் இயர்ஸ் வெரி வெரி பாசிபிள். நீங்கள் அதை எக்ஸ்பெக்டும் பண்ணணும். ஒரு மிட் கேப் ஃபண்டு யூஸ்வலாக ஒரு ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டின் ரிகவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு டேட்டா எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக மாதம் ஒரு மிட் கேப் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா, பெரும்பாலும் யூ மே நாட் பி இன் அ பிக் நெகட்டிவ் அந்த பீரியடில். அந்த ஒரு காலகட்டத்தில் கண்டினியூஸாக மிட் கேப் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பட் இதில் டேட்டா நான் இன்னும் ஐ டோன்ட் ஹாவ் எக்ஸாக்ட் டேட்டா டு ப்ரூவ் திஸ் தியரி. ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேருந்து இன்னொரு மிட் கேப் ஃபண்டு இந்த மாதிரி வாலடைல் பீரியடில் ஸ்விட்ச் பண்ணலாமா, ஆர் அந்த ரிஸ்க்கும் அந்த வெயிட்டிங் பீரியடும் திருப்பி ஆரம்பிக்குமான்னு கேட்டிருக்காரு. அந்த ஸ்விட்சிங்கே ஒரு கான்செப்ட் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சு பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணும்போது தெர் இஸ் அ கேபிட்டல் கெயின் இம்பேக்ட்டு, எக்ஸிட் லோடு இம்பேக்ட்டு. ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிற யூனிட்ஸில் எக்ஸிட் லோடு இருக்கும், ப்ளஸ் கேபிட்டல் கெயினும் இருக்கலாம் அந்த போர்ட்ஃபோலியோவில் கெயின் இருந்ததுன்னா. ஸோ ஒரு மிட் கேப்லேருந்து இன்னொரு மிட் கேப் மூவ் பண்ணுறது ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நான் 3 குவார்ட்டராக பார்த்துட்டு இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவே ஆகலை. அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பும் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ மூவ் பண்ணலாம். பட் ஒரு குவார்ட்டரில் அண்டர் பர்ஃபார்மன்ஸை வச்சுன்னு மூவ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்புக்கு ஷுட் ஐ மூவ், இது ஸ்டெபிலிட்டிக்காக ஷல் ஐ மூவ் த மணி, ஆர் வில் ஐ மிஸ் தி லாங் டேர்ம் மிட் கேப் ரேலின்னு கேட்டிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் அவங்களுடைய அசெட் அலோகேஷனை ஒன்ஸ் டிட்டர்மின் பண்ணிட்டா அது பை அண்ட் லார்ஜ் அது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சப்போஸ் எனக்கு ஒரு 20,000 ரூபா மாதத்துக்கு எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய ரிஸ்க் ஆப்பிடைட் எப்படின்னா 50% ஆஃப் தட் 20,000 நான் லார்ஜ் கேப்பில் வச்சுருப்பேன், இன்னும் 25% மிட் கேப்பில் வச்சுருப்பேன், இன்னும் 25% ஸ்மால் கேப்பில் வச்சுருப்பேன். விச் மீன்ஸ் 10,000 ரூபாய் எனக்கு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த 5,000 ரூபாய் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பண்ணுவேன். இந்த 5,000 ரூபாய் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பண்ணுறது 7லேருந்து 10 வருஷத்தோட என்னோட நீடுக்காக பண்ணுறேன்.
இந்த 10,000 ரூபாய் வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணுறது வந்து என்னுடைய 3லேருந்து 5 வருஷம் நீடுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய நீட்ஸை பிரித்து ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணி நான் பண்ணேன்னா நீங்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல மிட் கேப்பில் போடணுமா லார்ஜ் கேப்பில் போடணுமான்னு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா லார்ஜ் கேப்லேயும் உங்கள் அலோகேஷன் போயிட்டுருக்கும், மிட் கேப்லேயும் போயிட்டுருக்கும், ஸ்மால் கேப்லேயும் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி தான் ஐ வுட் அட்வைஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்ற என்னோடய அட்வைஸ் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தேன்னா ரியலிஸ்டிக்காக ஒரு மிட் கேப்லேருந்து என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வர்ஸாக இருக்கும். ஒரு 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 10 வருஷம் ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் இருக்கும், அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் ரிட்டர்ன் மிட் கேப்பில் இருக்கும், அதுக்கு அடுத்தது தான் லார்ஜ் கேப்பில் இருக்கும் என்னவாக இருந்தாலும். ஏன்னா அந்த ரிஸ்க்கும் அப்படி தான் இருக்குது. ஸ்மால் கேப்பில் தான் ஹையஸ்ட் ரிஸ்க்கு, அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ரிஸ்க்கு மிட் கேப்பில், அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் ரிஸ்க்கு லார்ஜ் கேப். ஸோ ரிஸ்க் எதில் ஜாஸ்தியோ ரிட்டர்ன் அந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் இஸ் நடுவில் இருக்குது, லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ரிஸ்க் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மிடில், ரிட்டர்ன் ஆல்சோ மிடிலாக இருக்கும். 2 வருஷம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கேப்புக்கு ரொம்ப கம்மியான கால அவகாசம். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஒரு 3லேருந்து 5 வருஷம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பது வந்து ஒரு 15% ஆனும் எதிர்பார்க்கணும். அது வந்து டெஃபினட்டாக கேரண்டீடாக நடக்குமான்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே கேரண்டி கிடையாது. அதனால் கேரண்டி கிடையாது, ஆனால் எதிர்பார்க்கலாம் தட் 15% வரைக்கும் வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு மிட் கேப் ஃபண்டில் போட்டு இது பண்ணிங்கன்னா லைக் ஐ செட். ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே தான் எதிர்பார்க்கணும் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன் மிட் கேப்லேருந்து எப்போ வந்து நான் பணத்தை வெளில எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. நான் வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் டைம்லையா இல்லை ராங் ஃபண்டு செலெக்ஷன் போதா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் லோ பர்ஃபார்மன்ஸுன்றது வந்து அந்த ஃபண்டு கேட்டகரி பூராவே நடக்கலாம். ஸோ ஒரு லோ பர்ஃபார்மன்ஸுன்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் புல் அவுட் பண்ணுறது ஒரு சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு ஃபண்டுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளில் தெர் வில் பி அ டாப் பர்ஃபார்மிங் சைக்கிள், தெர் வில் பி அ மிட் பர்ஃபார்மிங் சைக்கிள், தெர் வில் பி அ லோ பர்ஃபார்மிங் சைக்கிள். நீங்கள் எவ்ரி டைம் லோ பர்ஃபார்மிங் சைக்கிள் போது அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வேறு அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகும், கேபிட்டல் கெயின்ஸ் வரும், நிறைய வரும். பேட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபண்டு வந்து சரியான ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணலைன்னா அதுக்கு மாற்றியே ஆகணும். ஒரு சரியான ஃபண்டு வந்து சூஸ் பண்ணுறதுல நம்ம தவறிட்டோம்னா அந்த சேஞ்ச் பண்ணலைன்னா போர்ட்ஃபோலியோ மாறவே மாறாது. அதனால் ஆஸ் கம்பேர் டு லோ பர்ஃபார்மன்ஸ் டைம், லோ பர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு சேஞ்ச். அப்படி தான் நான் சொல்லுவேன். மிட் கேப்புன்றது கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ பேஷண்ட்டாக ஒரு லாங் டேர்ம், நான் சொன்ன மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஒரு எஸ்ஐபி டீல் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஃபஸ்ட் குவார்டைல் ஃபண்டு, ரொம்ப டாப் பர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு வேணால் அந்த டாப் 5ல் ஒரு நல்ல ஃபண்டாக பிக்கப் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணின்னு வந்தீங்கன்னா மிட் கேப்ஸ் கேன் ஜெனரேட் அ ரீசனபிளி குட் ரிட்டர்ன் ஃபார் யூ.